காதல் எனும் சிறையினிலே. ஹோட்டல்ல இருந்து அவளை சினிமாவுக்கு அழைச்சிட்டு போனான் ஆதித்யன். அபிநயா அது எதுக்குமே சந்தோஷப்படவே இல்லை. அவன் நினைச்சது மாதிரி அவன் கிட்ட அவ நெருங்கி வரவும் இல்லை. மாறா அவளுடைய முகத்துல ஒரு இறுக்கத்தை மட்டுமே பார்த்தான் ஆதித்யன். தியேட்டர்ல படம் தொடங்குறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேச்சும் கொடுத்தான். ஆமா, நீ இது மாதிரியெல்லாம் சினிமா பார்த்துருக்கியா அப்படின்னு. இல்லை, நான் இது வரைக்கும் சினிமா தியேட்டருக்கு போனதே இல்லை, இதுதான் முதல் தடவை அப்படின்னா. அவளை ஆச்சரியமா பார்த்தான். என்னது, நிஜமாவா சொல்ற அப்படின்னு கேட்டவன், இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு மனசுலையும் நினச்சான். பொய் சொல்கிறதுக்கும் ஒரு அளவு இருக்குமா? உன்னை கூட்டிட்டு போக யாருமே இல்லையா என்ன? அந்த அம்சவல்லி கூட்டிட்டு போலேனாலும் நீ பல பேர் கூட பழகினவ தானே. பெரிய பெரிய பணக்காரங்க கண்டிப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பாங்க தானே அப்படின்னும் கேட்டான். இவனுக்கு என்ன சொன்னாலும் நம்ம மேல நம்பிக்கை மட்டும் வரப்போறதே கிடையாது அப்படின்னு அலுப்போட நினைச்சா அபிநயா. ஒருவேளை இதெல்லாம் உனக்கு பார்த்து பழகினதுனாலையோ என்னவோ, நான் எங்கே கூட்டிகிட்டு போனாலும் உனக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இல்லை. நீயும் நிறைய அனுபவிச்சவ தானே அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல சொன்னான் ஆதித்யன். அதை கேட்ட அபிநயாவுக்கு அவன் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அர்த்தம் புரிய முகமெல்லாம் செவந்து போச்சு. இப்படியெல்லாம் பேசாதீங்க, நான் யார் கூடயும் எங்கேயும் போகல, போனதும் இல்லை. என்னோட கேரக்டர் பற்றி பேச நீங்கள் யாரு? என்னை பற்றி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அப்படின்னு அவ கோவமாக கத்தினான். என்னது, உரிமை இல்லையா அப்படின்னு கொதிச்சவன், உன் கழுத்தில் தாலி கட்டிருக்கேண்டி, அதை மறந்துடாத. அந்த உரிமை எனக்கு எப்பவும் உன்கிட்ட இருக்கு, அதை நினைவு வச்சுக்கோ அப்படின்னு பல்ல கடிச்சபடி சொன்னான். ஓ, தாலி கட்டியிருக்கீங்களா? அந்த நினைவு வேற உங்களுக்கு இருக்கா? நீங்கள் தானே சொன்னீங்க நான் உங்களோட பொண்டாட்டி இல்லை வெப்பாட்டின்னு. இப்போ என்னமோ தாலி கட்டியிருக்கேன் அப்படின்னு புதுசாக காரணம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டவளை பார்த்து முறைச்சு பார்த்தான். அவளை திட்ட வாய் எடுத்தவன் படம் ஆரம்பிக்க அதை அப்படியே நிறுத்திட்டு படத்தை பார்த்து முடிச்சோன்னு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தான் ஆதித்யன். வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தவனுடைய முகம் கடுமையாகவே இருந்தது. அவளை இரவு சமைக்க சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட அறைக்கு போய் படுத்தான் ஆதித்யன். அவன் போனதும் இரவு உணவை முடிச்ச அபிநயா ஹாலில் வந்து எட்டி பார்த்தா. அங்கே ஆதித்யன் இல்லாததை பார்த்து அவனுடைய அறைக்கு போயிட்டா அப்படின்னு உணர்ந்தான். அவன் இருக்கிற அறைக்கு போய் படுக்க அவளுக்கு மனசே வரல. அதனால ஹாலில் இருந்த சோஃபாவில் விளக்க அணைச்சிட்டு அப்படியே படுத்துட்டா. தன்னோட அறைக்குள்ளே போனவன் சில அலுவலக முக்கிய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட கைகளை தூக்கி நெட்டி முறிச்சான் ஆதித்யன். ரொம்ப நேரம் ஆகியும் அபிநயா இன்னும் அறைக்குள்ளே வராததை கண்டு குழம்பி போனான். இன்னும் அவ சாப்பிட்றான் அப்படின்னு நினச்சபடியே அரைக்கதவை திறந்துட்டு வெளியில் வந்து ஹால் லைட்டை போட்டான். அங்கே அபிநயா அழகு சில மாதிரி சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தா. அதை பார்த்தவன் ஒரு வினாடி அவளுடைய அழகை நின்று ரசிச்சான். அழகான நீல வண்ணத்தில் பிளைன் கலர் காட்டன் சாரி, அது அவன் வாங்கி கொடுத்தது. அவளுக்கு அவ்வளோ பொருத்தமாக இருந்துச்சு. காலையிலிருந்தே ரசிச்சு தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனாலும் இப்போ அவளை அங்குலம் அங்குலமா நின்று பொறுமையா ரசிச்சான் ஆதித்யன். அவளுடைய கை விரல்களை கன்னத்துக்கு கீழே கொண்டு வந்து அசந்து தூங்கிட்டு இருந்தா. அவ தூங்கும் விழிகள் சிப்பியை போல மூடி இருந்தது. அழகான இதழ்கள், மயில் போல கழுத்து, அதுக்கு கீழையும் அப்படியே ரசிச்சுக்கிட்டே வந்தான். ஃபேன் காத்துல அவளுடைய புடவை முந்தானையெல்லாம் அசைய அவளுடைய வெற்று வயிறு அவன் ஆண்மையை தூண்டி விட்டது. அவளுடைய இடை, கால், பாதங்கள் அப்படின்னு ஒவ்வொன்றா ரசிச்சுக்கிட்டே வந்தான். அவனால் ஒரு அளவுக்கு மேலே பொறுமையாக நிற்கவே முடியல. நேராக வேகமாக வந்து அவளை அப்படியே அலாக்கா தூக்கினான். அவன் தொட்டத்தில் அதிர்ந்து போன அபிநயா தூக்கு களத்திலேருந்து கண் விழிச்சு பார்த்தா. தான் எதிரோ அந்தரத்தில் பறக்கிறது மாதிரி இருந்தது. கண்களை கசுக்கி விட்டபடி பார்த்தா. ஆதித்யனோட தோல் மேலே அவளுடைய கண்ணம் இருந்தது. அடுத்த வினாடியே அவளுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, ஆதித்யன் தான் தன்னை தூக்கிட்டு போறான்னு. அவ திமிரினா, ஆனா அவன் விடவே இல்லை. நேரா அவனோட அறைக்கு போய் படுக்கையில விட்டவன் அவள் எழுந்து ஓடுறதுக்கு முன்னாடி வேகமா அவன் போய் கதவை இழுத்து தாள் போட்டுட்டு பூட்டிய சாவி எடுத்து அவனுடைய பாக்கெட்ல போட்டுக்கிட்டான்.
அதை கண்ட அபிநயா அதிர்ச்சி அடைஞ்சா. இங்க பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. எனக்கு இந்த மாதிரி வாழ சுத்தமா பிடிக்கல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னபடி அவ கதவை நோக்கி ஓடி போய் நின்று கதவருகில் நின்று, தயவு செஞ்சு கதவை திறங்க ப்ளீஸ், நான் வெளில போறேன், எனக்கு இங்கே படுக்க இஷ்டம் இல்லை அப்படின்னா. அவளையே பார்த்துட்டு இருந்த ஆதித்யன், இங்க பாரு, எனக்கு இப்போ நீ வேணும். காலையிலிருந்து உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சேன்ல, எனக்கு இப்போ நீ தேவை, வா வந்து படுன்னு அசிங்கமா சொன்னான். அதை கேட்டு அருவருப்போட முகம் சுழித்தா அபிநயா. சிச்சி, இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? காலையிலிருந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பொருளெல்லாம் என்னை மயக்கறக்காகத்தானே வாங்கி கொடுத்தீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு இல்லை, என்னை வெளியில விட்டுருங்க என்றாள். ஆமா, இவ பெரிய மகாராணி, இவளை மயக்க வேற செய்யணுமா? என்னடி ஓவரா சீன் போட்டு டிராமா போடுற? நீ எந்த மாதிரி பொண்ணு இல்லை? அம்சவல்லி கிட்ட வளர்ந்தவ தானடி நீ. அம்சவல்லி கிட்ட இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ பொண்ணுங்களை இதே மாதிரி கூட்டிட்டு வந்து அனுபவிச்சிருக்கேன். என்னமோ புதுசா உத்தமி பத்தினி மாதிரி வேஷம் போடுற என்று கேட்டவன் வேகமா அவளுடைய அருகில் வந்தான். அவன் அருகில் வர வர விலகி விலகி போனா அபிநயா. அழுது விடுவல் போல இருந்தா. இங்க பாருங்க, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை. எனக்கு பிடிக்காத தாலிய என் கழுத்துல கட்டினீங்க, இப்போ எனக்கு பிடிக்காம என்னை தொட பாக்குறீங்க. நானும் ஒரு பொண்ணு தான், எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க கூப்பிடும்போது உங்க படுக்கையில வந்து விழலாம் என்னால முடியாது என்றாள். உனக்கு அப்படி என்ன ஆசை இருக்க போகுது? மிஞ்சி போனா நகை வேணும்னு சொல்லுவேன், புடவை வேணும், சொத்து வேணும்னு கேட்பேன், அவ்வளவுதானே. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி கொடுக்குறேன். இப்போ பேசாம வந்து என் கூட படு என்றான். அதை கேட்டவளுக்கு வயிற்றை குமட்டிட்டு வாந்தி வர்றது மாதிரி இருந்தது. பணத்துக்காக படுக்கிற பொண்ணா இருந்திருந்தா நான் என்னைக்கோ கெட்டு போயிருப்பேன். எனக்கு உங்களுடைய பணமோ சொத்தோ வேண்டாம் அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு சொன்னான். வேற என்ன தாண்டி வேணும் உனக்கு? இதை தவிர இந்த உலகத்துல நீ வேற என்ன எதிர்பார்க்க போற என்று கேட்டவனிடம், இதோ நீங்க கட்டிருக்கீங்களே இந்த தாலி, இந்த தாலிக்கு கௌரவம் வேணும். என்னை உங்க மனைவியா ஏத்துக்கணும், உங்க வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போகணும், என்னை கௌரவமா வாழ வைக்கணும். அப்படின்னா சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். எனக்கு மனைவிங்கிற அந்தஸ்தை நீங்க கொடுத்தே ஆகணும் என்றாள். அதை கேட்டு கடகடன்னு சிரிச்சான் ஆதித்யன். விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் கேக்குதா? உன்னோட தகுதிக்கு மீறி ஆசைப்படாத அபிநயா. நீ அம்சவல்லிக்கிட்ட இருந்து பல பேர் கூட படுத்தவ. நான் யார் தெரியுமா? ஆதித்யன். சிவகங்கை மாவட்டத்திலேயே பெரிய ஜமீன்தார் குடும்பம் எங்களோடது. எங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னா அடிப்படை தகுதின்னு ஒன்று இருக்கணும். உன்கிட்ட அந்த தகுதியே இல்லை. அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னோட மனைவியா ஏத்துக்க முடியும் என்று கேட்டான். அதை கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச அபிநயாவோட கண்கள் தீப்பிழம்பா மாறுச்சு. அப்போ எதுக்காக இந்த தாலி என் கழுத்துல கட்டினீங்க? இதை கட்டாமே இருந்திருக்கலாமே, நான் பாட்டுக்கு என்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிருந்திருப்பேனே என்று கேட்டாள். அடடா, நீ பழைய புராணத்தை சும்மா பாடிட்டே இருக்காதம்மா. இந்த தாலியை ஏன் உனக்கு கட்டினேன்னு உனக்கே நல்லா தெரியும். இதை கட்டாம இருந்ததா இந்நேரம் நீ என் தம்பி கிட்ட போய் நின்றுப்ப. அதனால தான் நான் உனக்கு இதை கட்டினேன். கட்டினீங்கல்ல, அதோட அங்கே வேலை முடிச்சுது. இப்போ என்ன, உங்க தம்பி கிட்ட நான் போகக்கூடாது அவ்வளோதானே? சரி, நான் போக மாட்டேன். அதுக்காக தானே இந்த தாலி கட்டினீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு இந்த படுக்கையில வந்து படுன்னு சொன்னாலாம் என்னால் படுக்க முடியாது என்று அழுத்தமாக சொன்னான். அதை கேட்ட ஆதித்யனுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. தன்னோட ஆசையிலேயே மண் விழுந்துதான் நினைச்சான். என் கூட படுக்காம வேற எவன் கூட படுக்கிறதா உனக்கு உத்தேசண்டி என்று சொன்னவனுக்கு அவளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரசிச்சு பார்த்தது இப்போ நல்லா நினைவுக்கு வந்துச்சு. அவளை நோக்கி திரும்பினவன், மயிலே மயிலேனா இறகு போடாதான், நாம தான் புடுங்கணும் போல இருக்கு என்று சொன்னவன் அவளை நோக்கி வேகமா முன்னேறினான். அவன் வர்றதை பார்த்து பின்னாலேயே நகர்ந்து போனான் அபிநயா. அவளுக்கு பயம்தான் ரொம்ப அதிகமாச்சு. இந்த அறையில அப்படி எவ்வளவு தூரம் ஓட முடியும்? கொஞ்ச நேரத்திலேயே அவன்கிட்ட மாட்டிக்கிட்டா. அவன்கிட்ட மாட்டிட்டு அபிநயா தவிச்சு போனான். அவனுடைய முரட்டுத்தனமான உடம்பு அவனுடைய மென்மையான உடலை நசுக்குது. அவனை தள்ள முயற்சி பண்ணா அபிநயா. ஆனா அவளால அது முடியல. அவனுடைய உடம்பு இரும்புல வார்த்த எஃகு மாதிரி இருந்தது. தன்னால அவனை அசைக்க கூட முடியல. அவ போராடுறத பார்த்து அவளை தம் கைப்பிடிக்குள்ள வச்சபடி ரசிச்சுக்கிட்டு இருந்தான் ஆதித்யன். அவ தன்னோட மார்பிள அடிக்கிறது சின்ன குழந்தை பிஞ்சு கையால அடிக்கிறது மாதிரி இருந்துச்சு அவனுக்கு. அதை பார்த்து சிரிச்சவன் அவளுடைய கைகளை எளிதா அடக்கினபடி அவ முகத்தருகே குனிய ஆரம்பிச்சான். அதை பார்த்து முடிஞ்ச அளவு பின்னால நகர்ந்தா அபிநயா. ஆனா அவள் தலைய அழுத்தமா பிடிச்சபடி
தன்னோட முத்திரையை அவள் இதழ்களை அழுத்தமா பதிச்சான். அவனுடைய ஆண்மையோட சூடு அந்த முத்தத்துல நல்லா புரிஞ்சுது அபிநயாவுக்கு. அதை அவளால தாங்கவே முடியல. என்ன இருந்தாலும் அவன் தன்னோட கழுத்துல தாலி கட்டியிருக்கான் என்ற உணர்வு அந்த சின்ன பொண்ணுக்கு அப்ப வந்துச்சு. ஆனாலும் அவன் தன்னை வெப்பாட்டியா வச்சுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னது அவளை உறுத்த முடிஞ்ச அளவுக்கு அவனை விளக்க பார்த்தா. ஆனா அவன் எளிதா அபிநயாவை அடக்கினவன் அவனுடைய இதழ்களை சுவைக்க ஆரம்பிச்சான். முதல்ல திபின அபிநயா, பிறகு அவனுடைய ஆண்மையில அடங்கி போக ஆரம்பிச்சா. அதை உணர்ந்த ஆதித்யனுக்கு மனசுல வெற்றி பெற்ற ஒரு உணர்வு வந்துச்சு. காலையிலிருந்து இவளுக்கு எத்தனையோ பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கான். ஆனா அதை எதையுமே கண்டு கொள்ளவே இல்லாவ. ஆனா தான் தொடும்போது மட்டும் எவ்வளவு நெகிழ்ந்து போறா என்று நினைச்சவனுக்கு அவளை மேலும் அனுபவிக்கணும்னு உணர்வு வந்துச்சு. அவளுடைய உதட்டுல இருந்து தன்னோட உதடுகளை பிரிச்சவன் அவளுடைய சிவந்த கன்னங்கள்ல அழகான முத்திரையை பதிச்சான். ஆதித்யனுடைய உடம்பு சூடு அபிநயாவுக்கும் வந்துச்சு. தன்னையும் அறியாம அவன்கிட்ட குழஞ்சு போனா அபிநயா. அவனுடைய உதடுகள் அபிநயாவின் கழுத்து பக்கம் இறங்க அதுல கூசி போனா. எந்த ஆணும் இவளை இது மாதிரி தொட்டதே இல்லை. அவளால ஆதித்யனோட தாக்குதலை பொறுக்க முடியாம திணறி போனா. அவளுக்கு மூச்சு வாங்குச்சு. அதை உணர்ந்த ஆதித்யனுக்கு இவ புது மாதிரி தெரிஞ்சா. எந்த பொண்ணும் தான் தொடும்போது இந்த அளவுக்கு நெகிழ்ந்ததே இல்லை என்று நினைச்சவன் அவளை மார்போடு அணைச்சபடி அவளுடைய உடல்ல தன்னோட கைகளை மேய விட்டான். ஒவ்வொரு பாகமும் ஆதித்யனுடைய ஆண்மையை தூண்டி விட்டுச்சு. அவளை அப்படியே படுக்கையில போட்டவன் அவள் மேல படுத்தான். அந்த பாரத்தை தாங்க முடியாத அபிநயா தவிச்சு போனான். அவள் மேல் தன்னோட முழு பாரத்தையும் இறக்கினவன் அவளுடைய மார்பு பக்கம் தன்னோட முகத்தை கொண்டு போய் நிறுத்தினான். அவளை நிமிர்ந்து பார்த்தான். அவள் தன்னோட உடலோட பாரத்தை தாங்க முடியாம தவிச்சிட்டு இருந்தான். அதை கண்டவன் மெதுவா அவளுடைய காது பக்கம் குனிஞ்சு, ஆமா, இதுக்கே இப்படி தாங்க முடியாம தவிச்சு போறியே, நான் உன்னை முழுசா அடையும் போது நீ தாங்க முடியாம தவிக்கிறத நான் பார்க்கணும் என்று கிசுகிசுத்தவன், நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ இப்படிதான் ஒவ்வொரு ஆம்பளைக்கிட்டையும் இருப்பியா, இல்ல என்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கியா என்று வார்த்தைகளை நெருப்பா அள்ளி வீசினான் ஆதித்யன். அந்த வார்த்தைகளை கேட்டு துடிச்சு போனா அபிநயா. அவளால் அதுக்கு மேல தாங்கவே முடியல. கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிய ஆதித்யனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டா. தயவு செஞ்சு என்னை இப்படியே விட்டுருங்க, என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. என்னால் இந்த வார்த்தைகள் எல்லாம் தாங்கவே முடியல. நான் யார் கூடயும் படுக்கல, என்னை நம்புங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு கதறினா. அதை பார்த்தவன் அடுத்த வினாடியே அவள் மேல இருந்து எழுந்தான். அதே வினாடி அவனை பிரிஞ்சு எழுந்து அமர்ந்தவ முழங்கால தன்னோட முகத்தை வச்சபடி கதறி அழுதுட்டு இருந்தா. அவள் அழறத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஆதித்யன், போதுண்டி, இப்ப எதுக்கு நீ இவ்வளோ சீன் போடுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தொடும்போது நல்லா தானே அனுபவிச்சேன், இப்ப என்ன புதுசா டிராமா போடுறியா என்று கேட்டான். அவளை நிமிர்ந்து பார்த்த ஆதித்யா அபிநயா கலங்கிய கண்களோட கழுத்துல இருக்கும் தாலியை எடுத்து அவன் முன்னாடி நீட்டினான். இந்த தாலிக்கு நான் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். நீங்க கட்டின இந்த தாலி மேல சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் யார் கூடயும் இப்படி படுத்ததே இல்லை, பழகினதும் இல்லை. என்னை தயவு செஞ்சு நம்புங்க, என்னை இப்படியே விட்டுருங்க. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்துடுறேன். நீங்க எனக்கு பாதுகாப்பு மட்டும் கொடுத்தா போதும். இப்படி என்னோட உணர்வுகளை தூண்டி என்னை படுக்கை வரைக்கும் வர வச்சு தீயான வார்த்தைகளை என் மேல கொட்டாதீங்க, என்னால தாங்கவே முடியல அப்படின்னு கெஞ்சினா. அவள் அழறத சில நிமிடங்கள் வேடிக்கை பார்த்த ஆதித்யன் என்ன நினைச்சானோ என்னவோ, சரி போதுண்டி, போய் படுத்து தூங்கு என்றவன் தான் பக்கத்துல இருந்த போர்வை எடுத்து அவள் மேல வீசினான். விடிஞ்சதும் அபிநயா கண் விழிச்சு பார்த்தா. பக்கத்துல ஆதித்யன் இல்லை. எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சவ அதே யோசனையுடைய எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா. ஆதித்யனோட காரும் வெளியில இல்லை. விடியற் காலையிலேயே இவன் கார் எடுத்துட்டு எங்க போயிருப்பான் என்று யோசிச்சபடியே காலை டிஃபனை செஞ்சு முடிச்சா. காலையில ஒரு 10 மணி ஆகியும் ஆதித்யன் இன்னும் வீட்டுக்கு வராம இருந்ததுனால குழம்பி போனான். ஒருவேளை அவனுடைய வீட்டுக்கே போயிருப்பானோ என்று நினைச்சா. அவள்கிட்ட ஆதித்யனோட செல்போன் நம்பர் இருந்தது. நேத்தே அவன் கொடுத்திருந்தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு நினைச்சவ லேண்ட்லைனுக்கு பக்கத்துல போய் அவனுக்கு கூப்பிட்டா. ஒரே ரிங்ல போனை எடுத்தான் ஆதித்யன். ஹலோ, அபிநயா தானே? சாரி, காலையில கொஞ்சம் அவசர வேலை, அதனால உன்கிட்ட சொல்லாம வந்துட்டேன். நீ கொஞ்சம் ரெடி ஆயிடு, நம்ம கொஞ்சம் வெளியில போயிடலாம், தயாராயிரு என்று சொன்னவன்
அபிநயா ஏதோ சொல்ல வர்றதை கேட்காம ஃபோனை அப்படியே கட் பண்ணான். மறுபக்கம் அவன் ஃபோனை அனுப்பிச்சது அபிநயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது. இன்றைக்கும் இவன் நகைக்கடை துணிக்கடை அப்படின்னு அழைச்சிட்டு போவான் போல இருக்கு. இவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் அவன் மண்டையில் ஏறவே போகிறதில்ல என்று மனசுக்குள்ளே திட்டினவன் அவன் சொன்னதை அலட்சியம் செய்யவும் தைரியம் இல்லாமல் அவனுக்காக தயாராகி காத்துட்டு இருந்தா. அவன் வந்ததும் அவளை கூட்டிட்டு அவன் போன இடம் ஒரு பெரிய அம்மன் கோவில். அதை கண்டு ஆச்சரியமடைஞ்சா அபிநயா. அவளுடைய ஆச்சரியமான பார்வையை கண்டு கொள்ளாத ஆதித்யன் அவளை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போய் அம்மன் பெயர்ல அர்ச்சனை பண்ணிட்டு சன்னிதானத்துல அவளுக்கு எதிரில் வந்து நின்னான். அபிநயா என்று அன்பா ஆழமான குரல்ல கூப்பிட்டவன் அவனை ஆச்சரியமா பார்த்தா. நான் உன்னை மனப்பூர்வமா மனைவியா ஏத்துக்கிட்டேன். இந்த நிமிஷம் நீ நான் செஞ்ச தவறுகளை மன்னிச்சு என்னை கணவனா ஏத்துப்பியா? நம்ம 2 பேரும் வாழ்க்கை முழுவதும் ஒன்னா சந்தோஷமா குழந்தை குட்டிகளோட வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். இதுக்கு உனக்கு சம்மதமா என்று அவளுடைய கண்களையே பார்த்தபடி கேட்டான் ஆதித்யன். அவளால் அதை நம்பவே முடியல. ஆதித்யனா இது மாதிரி கேட்குறான் என்று நினைச்சவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஒரு வார்த்தை கூட பேசாம அவனுடைய காலில் அப்படியே விழப்போனான். அவள் தன்னோட காலில் விழுறத பார்த்து தடுத்து நிறுத்தி தன்னோட மார்போட இறுக்கமா அணைச்சிக்கிட்டான் ஆதித்யன். இனி எதுக்காகவும் எப்பவும் யாருக்காகவும் நீ அழவே கூடாது. உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். என்னை நீ நம்புற இல்லையா என்று கேட்டான். அந்த வார்த்தையில தன்னை இழந்து அவனை இறுக்கமா கட்டிக்கிட்டா அபிநயா. அவளை கோயிலிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். வர்ற வழியெல்லாம் அபிநயா கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டே வந்தான். தன்னோட குடும்பத்துல இருக்கவங்க பத்தியும் சொன்னான். அவளுக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஆதித்யனை மெதுவா திரும்பி பார்த்து, என்ன உங்க வீட்டில் ஏத்துப்பாங்களா? உங்க தம்பி அருண் கிட்ட என்னை பத்தி கேட்டா என்ன சொல்லுவீங்க என்று கேட்டாள். அதை பத்தியெல்லாம் நீ கவலைப்படாதடா. எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடு. நானே உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா என்றவன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அவள் மதிய உணவு சமைக்க போக தன்னோட அறையில் உட்கார்ந்தபடி யோசிச்சான் ஆதித்யன். அவனுக்கு அபிநயாவை ரொம்ப பிடிச்சிருந்தது. நேத்து அவள் அழுத அழுகை பொய்யே இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தான். அவளை பிரிய முடியுமா அப்படின்னு கூட யோசிச்சான். ஆனா ஏதோ ஒன்று அபிநயா கிட்ட தன்னை ஈர்க்கிறது மாதிரி உணர்ந்தான். அது காதல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை அந்த வினாடி மனைவியா ஏத்துக்க தயாரானான் ஆதித்யன். இனி தன்னோட வாழ்க்கையில அபிநயாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடமே இல்லைங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் காலையில கோயிலுக்கு போய் அம்மன் பெயர்ல பூஜை பண்ணிட்டு அபிநயாவை கூட்டிட்டு போனான். இனி தன்னோட வீட்டில் இருக்கவங்கள சமாளிக்கணும். இப்போ அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியமான பிரச்சனையும் கூட. எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசனையோடயே இருந்தான் ஆதித்யன். முக்கியமா தன்னோட தம்பி அருண். அவன் ஏற்கனவே அபிநயாவை காதலிச்சிருக்கிறான். அப்படி இருக்கும்போது இப்போ தன்னோட மனைவியா தன்னோட அண்ணியா அவன் ஏத்துக்கணும். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு குழப்பத்தோட இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அபிநயா அறைக்குள்ள வரவும் அந்த வினாடி தன்னோட குழப்பத்தையும் கவலைகளையும் மறந்த ஆதித்யன் இந்த கள்ளம் கபடம் இல்லாத பொண்ணுக்காக, இந்த நல்ல உள்ளத்துக்காக நம்ம எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கலான்னு முடிவு செஞ்சான். அபிநயாவை பார்த்து தன்னோட 2 கைகளையும் உயர்த்தினான். அடுத்த வினாடி ஓடிப்போய் அவனுடைய கைக்குள்ள விழுந்தா அபிநயா. அவளை மார்போடு இறுக்கமா அணைச்சிக்கிட்டான் ஆதித்யன். அவனுடைய மார்பில் சாஞ்சிருந்த அபிநயா அவன் முகத்தை பார்த்து, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? என்னை முழுசா உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்க தானே என்று சந்தேகத்தோட கேட்டா. அவளுடைய நெற்றியில அன்பா முத்தம் கொடுத்த ஆதித்யன், இன்னும் உனக்கு என் மேல சந்தேகம் தீரலையா அபி? நான் உன்னை அபின்னு கூப்பிடலாம் இல்லையா என்றவன் அவளுடைய நெற்றி கூந்தல அன்பா பின்னுக்கு நகர்த்தி விட்டுட்டு அவளுடைய இதழ்களில் மென்மையா ஒரு முத்தத்தை பரிசா கொடுத்தான். இங்க பாரு அபி, நேத்து நீ என்கிட்ட அழுத அழுகை பொய்யே கிடையாது. நீ கலங்கம் இல்லாதவள்னு அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பணமோ அந்தஸ்தோ தேவையில்லை. எனக்கு தேவை ஒழுக்கமான ஒரு பொண்ணு, அவ்வளோதான். என் கூட பழகின பொண்ணுங்க எல்லாமே மோசமான பொண்ணுங்க. அதனால தான் உன்னையும் நான் தப்பா நினைச்சேன். எப்போ நீ உண்மையானவள்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உன்னை முழுசா மனசார ஏத்துக்கிட்டேன். நீயும் என்னை நம்புற இல்லையா என்று கேட்டான். அந்த வார்த்தையில நெகிழ்ந்து போனவ அவனுடைய மார்பில் தலை சாச்சுக்கிட்டா. நான் உங்களை நம்புறேங்கன்னு அப்படின்னு மட்டும் சொன்னான்.
அதுக்கு பிறகு வந்த 2 நாட்களும் அவங்களுக்கு சொர்க்கமான நாட்களா இருந்தது. ஒருவரை ஒருவர் பிரியாம தங்க மனசுல இருக்கக்கூடாத பகிர்ந்துக்கிட்டு அன்பா வாழ்ந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில காதலும் காமமும் கலந்து வாழ்க்கை தேனா இனிச்சுது. ஆதித்யனுக்கு அபிநயாவோட வாழ்ந்த அந்த 2 நாட்கள் வாழ்க்கை திகட்டாத இன்பத்தை கொடுத்துச்சு. எந்த பொண்ணுக்கிட்டையும் இவ்வளவு பணிவும் அடுக்கமும் இருந்து அவன் பார்த்ததே இல்லை. அவன் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்ச அபிநயா. எந்த இடத்துலையும் அவன் பேச்சுக்கு மாறா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அது ஆதித்யனை ரொம்ப கவர்ந்தது. தனக்கு ஏத்த மனைவின்னு மனசார நினைச்சான். 2 நாட்கள் கழிச்சு ஆதித்யன் அபிநயாவை தன்னோட மார்பு மேல சாட்சி படுத்தபடி அவளுடைய கூந்தலை தடவி விட்டுட்டு, அபி, நம்ம 2 பேரும் 2 நாள் யாருக்கும் தெரியாம சொர்க்கத்துல வாழ்ந்தோம். இது இப்படியே நீடிக்க முடியாது இல்லையா? நான் நம்ம வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயே ஆகணும். வீட்டில் இருக்கவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்லி உன்னை மரியாதையா கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர வரைக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் எனக்காக நீ இங்கேயே காத்துட்டு இருக்கணும், முடியுமா என்று கேட்டான். அதை கேட்ட அபிநயா, உங்களுக்காக நான் சாகிற வரைக்கும் காத்துட்டு இருப்பேங்க, என்னை ஏமாத்திட மாட்டீங்க இல்லையா என்று அழுகை குரலில் கேட்டவளை தன்னோட மார்போட இறுக்கமா அணைச்சிக்கிட்டான். என்னோட உயிரை நான் எப்படி ஏமாத்துவேன்? இங்கே பாரு, நான் போகும்போது என்னோட வீட்டோட விலாசம், ஃபோன் நம்பர், ஆஃபீஸ் அட்ரஸ் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் போவேன். ஒரு அதிகபட்சம் 3 நாள், அவ்வளோதான். குடும்பத்தில் இருக்கிறவங்கள சமாளிச்சுட்டு நானே உன்னை வந்து அழைச்சிட்டு போயிடுவேன். அவங்க ஒத்துக்காம போனாலும் நம்ம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நீ என்னை நம்பினா போதும் என்று சொன்னான். அதை கேட்ட அபிநயா அவனை இறுக்கமாக கட்டி பிடிச்சுக்கிட்டா. அவளை சமாதானம் பண்ணிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பினான் ஆதித்யன். போற வழியெல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்கள எப்படி சமாளிக்கிறது, யார்கிட்ட என்ன சொல்றதுன்னு மனசுல ஒத்திகை பார்த்துக்கிட்டே வீட்டுக்கு போனான். வீட்டில் இருக்கிறவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு வழியா முடிவும் பண்ணான். அவன் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே அவங்கள சமாளிக்கிறது கூட பெரிய விஷயமா தெரிஞ்சல. ஆனா அவனுடைய தம்பி அருண் ஆதித்யனை துரோகி போல பார்த்தான். சி, நீ எல்லாம் ஒரு அண்ணனா? இப்படி நான் ஆசைப்பட்ட பொண்ண நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீ, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லை என்று கேட்டான். ஆனால் ஆதித்யனோ, இங்க பார் அருண், உன்னோட வயசுக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் செட் ஆகாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளை பண்ணிக்கல, அவளை காப்பாத்த வேற வழி தெரியல. அதுவும் இல்லாம அபிநயா உன்னை காதலிக்கவே இல்லை. அவ அந்த வீட்டுல இருந்து தப்பிக்கதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டா. மற்றபடி அவளுக்கு உன் மேல காதல் துளி கூட இல்லை. அது நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை மனைவியா ஏத்துக்கிட்டேன்னு சொன்னான் ஆதித்யன். ஓ, அப்போ என்ன அவ காதலிக்கல, உன்னை மட்டும்தான் விழுந்து விழுந்து காதலிச்சா இல்லையா? இதெல்லாம் சொல்ல உங்களுக்கே அசிங்கமா தெரியல? எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க என்று ஆதித்யனை கோவமா திட்டிட்டு வேகமா வீட்டை விட்டு வெளியில போனான் அருண். ஆதித்யனோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த பொண்ணை ஏத்துக்கலாம் விட்டாலும் ஆதித்யனை இழக்க யாருக்கும் மனசு இல்லை. அதனால அரைகுறையான சம்மதத்தோட அபிநயாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்படி சொன்னாங்க தாத்தா. ஆதித்யனுக்கு மனசுல அது ஒரு நிம்மதி இருந்தது. அபிநயா எப்படியும் இந்த வீட்டுக்கு வந்தா அவளுடைய அமைதியும் பொறுமையும் கண்டிப்பா மற்றவங்களுடைய மனசை மாத்திடும்னு நம்பினா. அதனால இப்போ அவளை ஏத்துக்கொள்ளாவிட்டாலும் எதிர்காலத்துல கண்டிப்பா அவளை ஏத்துப்பாங்கன்னு நினைச்சு ஆசையா அபிநயாவை கூட்டிட்டு வர அவ இருக்கிற வீட்டுக்கு போனான் ஆதித்யன். அப்போ அவன் வீட்டுக்கு முன்னாடி காரை நிறுத்தினபடி காலிங் பெல்ல அழுத்திக்கிட்டா இருந்தான். ஆனா யாரும் வந்து கதவு திறக்கல. அவனுக்கு அது குழப்பமா இருக்க மறுபடியும் காலிங் பெல்ல அழுத்திக்கிட்டே இருந்தான். அவனுக்கு இப்பவே அபிநயாவை பார்க்கணும் போல ஆசை அதிகமா இருந்தது. ஒருவேளை பின்பக்கம் தென்னந்தோப்புக்கு போயிருப்பாலோ அன்னைக்கு மாதிரி என்று நினைச்சவன் வீட்டை சுத்திக்கிட்டு பின்பக்கம் போனான். அப்போ பின்பக்க வாசல் வழியா ஒருவன் வேகமா வெளியில ஓடி போறத பார்த்தவன் அப்படியே அதிர்ந்து போய் நின்னான். யார் அது? இவன் எங்கிருந்து வரான்? என்ன பார்த்ததும் ஏன் ஓடுறான் என்று நினைச்சபடி வீட்டின் உள்பக்கம் பார்க்க அங்க அவனுக்கு பின்னால புடவை முந்தானைய சரி செஞ்சபடி அபிநயா வர அதை கண்டு ஆணி அடிச்சது மாதிரி அப்படியே நின்னான் ஆதித்யன். ஆதித்யனை பார்த்து தலை தெறிக்கி ஓடியவனுக்கு பின்னால வந்துட்டு இருந்த அபிநயாவை பார்த்து பூமியே தலைகீழ சுத்தினது மாதிரி இருந்துச்சு அவனுக்கு.
இவளும் கடைசியில கழிசட அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாளேன்னு நினைச்சவனுக்கு உடம்பெல்லாம் பத்திட்டு எரிஞ்சுது. ஏன் இவன் ஓடுறான் என்ற குழப்பத்தோட வந்த அபிநயா அங்க ஆதித்யன் நின்னதை பார்த்து அதிர்ந்து போனான். இவன் எப்படி வந்தான்? ஆதித்யனை பார்த்த அதிர்ச்சியில வேகமா வெளில வந்தவ அவன் கடுமையான முகத்தை பார்த்து அங்கேயே அப்படியே நின்னான். அவளை பார்த்தபடியே பின்பக்க வாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்தான் ஆதித்யன். அவன் உள்ள வர வர அபிநயா பின்னால நகர்ந்துக்கிட்டே போனான். அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு அவனுடைய முகம். ஆதித்யா அபிநயாவோட கண்களை ஊன்றி பார்த்தான். அதுல பதட்டமும் பயமும் அப்பட்டமா தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி அபிநயா கிட்ட இந்த பயத்தை அவன் பார்த்ததே இல்லை. இப்போ அவனுக்கே புரிஞ்சிருச்சு இங்க ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. இப்போ வந்துட்டு போறானே, யாரடி அவன் என்று கர்ஜனை குரல்ல கேட்டான் ஆதித்யன். அவன் அவன் அப்படின்னு நடுங்கி போன குரல்ல சொன்ன அபிநயா, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு வாய் உளறி பேசவும் அவ பக்கத்துல வேகமா வந்தவன் அவளை பலார்னு ஓங்கி ஒரு அடி அடிச்சான். கழிசட, பொய்யாடி சொல்ற என்றான். அவன் அடிச்சதுல தூர போய் விழுந்தா அபிநயா. உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையாடி? என்ன சொல்லணும்டி? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா அது அதோட புத்திய காட்டத்தானே செய்யும் அப்படிங்கிறத நான் மறந்தே போயிட்டேன். நீ பேசினதெல்லாம் நம்பி நீ ஒழுக்கமானவள்னு நினைச்சு உன் கூட கணவனா வாழ எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். இப்படி என்னோட நினைப்புல சேர்த்த வாரி வீசிட்டியே. சீ, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ எல்லாம் 10 பேர் கூட படுத்துவதானடி. என் கூட மட்டும் படுக்க உன்னோட உடம்பு கேட்குமா என்று அசிங்கமா பேசினான் ஆதித்யன். அவன் பேசினதுல அதிர்ந்து போனா அபிநயா. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு எதையோ பேச ஆரம்பிச்சா. பேசாதடி என்றவன் அவள் அருகில் வந்து மறுபடியும் ஓங்கி அவளை பலார் நடிச்சான். வாய் திறந்து பேசின இங்கே உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன், ஜாக்கிரதை. நான் தான் வந்துட்டு போனவனை பார்த்தேனேடி, இன்னுமா என்கிட்ட பொய் சொல்லி நடிக்க போற? அந்த அளவுக்கு நான் உனக்கு முட்டாளா தெரியறனா? உன்னை எல்லாம் ஒரு தேவதையா நினைச்சு என்னோட மனசுல பூஜை செஞ்சேனே, என்ன சொல்லணும்டி? என்னமோ அன்னைக்கு தாலி கட்டிட்டா அவனுக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பேன், பத்தினி மாதிரி பேசினேடி. எல்லாம் என்னோட பணத்துக்காகத்தான் இல்லையா? என்னோட தம்பிய வலை வீசி பார்த்து பிடிக்க வார்த்த, அவன் மாட்டல. அவனுக்கு பதிலா நானா வந்து உன்னோட வலையில மாட்டிக்கிட்டேன். என்கிட்ட இவ்வளோ நாளும் பொய் சொல்லி நடிச்சு என்னை ஏமாத்திருக்க இல்லையாடி என்று கேட்டவன் அவனுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சான். அவளை அப்படியே நிக்க வச்சான். இல்லைங்க, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இங்க வந்துட்டு போனது யாருன்னு என்று வாய் திறந்தவளை மறுபடியும் அடிச்சான். அவ மறுபடியும் கீழே போய் விழுந்தா. சீச்சி, உன்னையெல்லாம் அடிக்கிறதுக்கு தொட்டாலே அது எனக்கு பாவண்டி. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எனக்கே துரோகம் பண்ணுவேன் என்றவன் அவனுடைய பேண்ட் பெல்ட்டை கழட்டி அவளை விளாசி தள்ளினான். அவளால அந்த வலியை தாங்க முடியாம கதறினான். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கன்னு எவ்வளோ சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. அவன் கை ஓயும் வரையும் அடிச்சவன் கடைசியா பெல்ட்டை தூக்கி அப்பால போட்டான். அவகிட்ட வந்து உட்கார்ந்தான். அவன் அடிச்சதுல கீழே விழுந்த அபிநயா எழவே முடியாம அப்படியே படுத்து அழுதுகிட்டு இருந்தான். அவகிட்ட வந்து அவளுடைய தலைமுடிய கொத்தா பிடிச்சவன் அவ கழுத்துல இருந்த அவன் கட்டிய தாலியை வெளியில் எடுத்தான். விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம், இந்த தாலிக்கு நீ தகுதியானவளே இல்லை என்றவன் அவ கழுத்துல இருந்த தாலிய அவ தடுக்கிறது கூட பொருட்படுத்தாம பிடுங்கினான். தாலிய கையில வச்சுக்கிட்டு நின்ன ஆதித்யன் அவளை நோக்கி திரும்பினான். இதோ பாருடி, நல்லா கேட்டுக்கோ. இந்த ஜென்மத்துல நீ என்னோட முகத்துல இனிமே விழிக்கவே கூடாது. உனக்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. உனக்கு இன்னும் 2 நாள் டைம் தரேன். நீ எங்க போவியோ எனக்கு தெரியாது, எங்க வேணாலும் போய்க்கோ. மறுபடியும் அந்த அம்சவல்லிக்கிட்டே போனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் என்னோட தம்பியை தேடி என் வட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. எங்கேயுமே நான் உன்னை பார்க்கவே கூடாது. உன்னை பார்க்கறது இதான் கடைசி தடவையா இருக்கணும் என்று கர்ண கொடூரமாக பேசினவன் அவன் கையில இருந்த தாலிய அவன் முகத்திலேயே வீசி எரிஞ்சிட்டு மடமடன்னு வீட்டை விட்டு வெளியில போனான். அவ அருகில் இருந்த தாலியை கையில் எடுத்த அபிநயா அவன் அடிச்சதுல வலி தாங்க முடியாம கதறி அழுதா. அந்த வலியை விட அவன் பேசின வார்த்தைகள்ல இருந்த வலி பெருசா இருந்தது. ரொம்ப நேரம் அழுதபடியே இருந்தா அபிநயா. தன் காரை எடுத்துக்கிட்டு கோவமா வெளியில போன ஆதித்யன் தான் எங்க போறோங்கிறது கூட உணராம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தான்.
அவனால அபிநயாவால வந்த ஏமாற்றத்தை தாங்கவே முடியல. எத்தனை சந்தோஷத்தோட அவளை வாழ வைக்கிறதுக்காக வந்தான். ஆனா இப்படி தனக்கே துரோகம் பண்ணிட்டாளேங்கிற எண்ணம் அவனை பாடா படுத்துச்சு. வீட்டுக்கும் போக மனசில்ல. கார்லயே சுத்திட்டு இருந்தான் ஆதித்யன். கிட்டத்தட்ட 2 நாள் அவன் வீட்டுக்கோ அலுவலகத்திற்கோ போகவே இல்லை. தன்னோட கார்லயே தூங்கினான். தோணும் போது எங்கேயாவது காரை நிறுத்தி மனம் விட்டு கதறி அழுதான். 2 நாட்கள் எதுவும் சாப்பிடல. மனசெல்லாம் வெறுத்து போயிருந்தது அவனுக்கு. வீட்டில இருந்து பல தடவை ஃபோன் வந்தும் அவன் எடுக்கவே இல்லை. சரியா 3ஆவது நாள் தன்னோட அம்மா கிட்ட இருந்து தொடர்ந்து அழைப்புகள் வந்துகிட்டே இருந்துச்சு. அவன் எத்தனை தடவை கட் பண்ணாலும் அம்மா, அப்பா, சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமான்னு ஒருவர் மாத்தி ஒருவர் ஃபோன்ல கூப்பிட்டுட்டே இருக்கவும் வேற வழியே இல்லாம ஃபோனை எடுத்து பேசினான் ஆதித்யன். மறுமுனையில தன்னோட அம்மா கதறி அழுதா. எங்கடா போன ஆதித்யா, நம்ம அருண் செத்துட்டான்டா அப்படின்னு கதறி அழுதலுடைய குரல்ல அதிர்ச்சிக்கு உள்ளானா ஆதித்யன். என்னம்மா உளறீங்க? அருண் செத்துட்டானா? எப்படி? எங்க? எப்போ? அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை கேட்டவன ஆத்திரத்தோட இடைமறிச்சா அவங்க அம்மா. எல்லாம் உன்னால வந்த வெனதாண்டா. அந்த சாக்கடைய நம்ம வீட்லயே கொண்டு வந்து வச்சு அவளாலதான் இது நடந்தது என்று கதறியவள், அவதாண்டா உன் தம்பிய கொன்னுட்டா என்று தன் அம்மா கூறியதை கேட்டு தலையில பாறாங்கல்லே தூக்கி போட்டது போல உணர்ந்தான் ஆதித்யன். என்னம்மா உளறீங்க? அபிநயாவா? அவளா அருணை கொன்னுட்டாளா என்று நம்ப முடியாம கேட்டான். அட ஆமாடா, அந்த இழவெடுத்தவதான் நம்ம குடும்பத்து வாரிசைய அழிச்சிட்டா. எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டா. அவளை கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கணும்னு பாத்தி, அதோட விளைவுதான் என்று திட்டியவள், நீ முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு வாடா, இங்க போலீஸ் எல்லாம் வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு என்று கூறியபடி போனை வச்சா. அப்பதான் தான் எங்க இருக்கிறோங்கிறதே உணர்ந்தான் ஆதித்யன். மறுபடியும் வேகமா காரை திருப்பி தன்னோட வீட்டுக்கு போனான். நடு வீட்டுல தன்னோட தம்பியோட பெணத்தை பார்த்து கதறினான். அதுக்கப்புறம் பின்னால காரியங்கள் எல்லாம் மடமடன்னு நடந்துச்சு. அவன் வரும்போதே அவன் தம்பியோட போஸ்ட்மார்ட்டமே முடிஞ்சிருந்தது. நிலத்துல பதிக்கப்பட்ட தேங்காய் உரிக்கும் பெரிய இரும்பு கத்தியில விழுந்து இறந்திருக்கான். அபிநயாதான் வேணும்னே அவனை மேல் மாடியிலிருந்து அதுக்கு மேல தள்ளி கொன்னிருப்பதா போலீஸ் தரப்புல சொல்லவும் ஆதித்யன் எரிமலையா கொதிச்சு போனான். அவளை பார்க்க கூட அவனுக்கு பிடிக்கல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை அரெஸ்ட் பண்ண வச்சான். கோர்ட்ல அவளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தான் ஆதித்யன். அதுக்கப்புறம் அவளை பழிவாங்க 3 வருஷம். அதுக்கப்புறம் அவளை இப்போ குழந்தையோட தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இப்படி பழைய விஷயங்களை நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தான் ஆதித்யன். அவளுக்கு சிறையில குழந்தை பிறந்தது தெரிஞ்சும் அவன் ஒரு தடவை கூட போய் பார்க்கல. அது தனக்கு பிறந்த குழந்தையா இருக்கவே முடியாதுன்னு நம்பினான். ஆனா இப்போ அந்த குழந்தையோட மார்பில வேல் போன்ற ஒரு மச்சத்தை பார்த்ததும் அவள் எப்படி நடத்திக்கிட்டு போயிருந்தாலும் இந்த குழந்தை தன்னோட குழந்தைதான் அப்படிங்கிற உணர்வு வந்துச்சு ஆதித்யனுக்கு. அந்த சந்தோஷத்தை அவனால தாங்க முடியல. இந்த குழந்தை தனக்கு பிறந்தது, இந்த வீட்டு வாரிசு. அது தெரியாம இத்தனை நாட்களும் தான் பெற்ற குழந்தைய அனாதை மாதிரி விட்டிருந்தேனேன்னு நினைச்சவனுக்கு மனசெல்லாம் கசங்கி போச்சு. இனி இது போல தவறு நடக்க அனுமதிக்கவே கூடாது. என்ன ஆனாலும் என் குழந்தைய நான் விடவே மாட்டேன். அது என்னோட ரத்தம், என் வீட்டு வாரிசு. அவனுடைய தாய் எப்படிப்பட்டவளா இருந்தாலும் இன்னைக்கு என் குழந்தைய அவ பெத்தெடுத்திருக்கா. அதுக்காகவாது அவளை நான் ஏத்துக்கிட்டே ஆகணும். அது என்னோட கடமை என்று நினைச்சான் ஆதித்யன். ஆனா அபிநயாவை தன்னோட மனைவியா மறுபடியும் ஏத்துக்க மனசு வரல. ஆனாலும் தன்னோட குழந்தைக்காக அவன் அதை பொறுத்துக்கிட்டே ஆகணும்னு நினைச்சான். இதை பத்தி இனி வீட்டில் இருக்கவங்க கிட்ட கண்டிப்பா பேசணும். இனி எந்த காரணத்து கொண்டும் குழந்தைய அபிநயா கிட்ட தனியா விட்டு வைக்கவே கூடாது. குழந்தைக்காக அபிநயாவை ஏத்துக்கிட்டே ஆகணும். என்ன ஆனாலும் சரி, என் குழந்தைக்கு எந்த கஷ்டமும் இனி வரக்கூடாது. அவன் அப்பா இல்லாம அப்பன் பேர் தெரியாம வளரவே கூடாதுன்னு முடிவு செஞ்சான் ஆதித்யன்.